ஃபர்ஸ்ட் வந்து விஜய் அவர்கள் ஏன் கரூரில் நடந்ததுன்ற அந்த செல்ஃப் டவுட் அவர் ரைஸ் பண்றாரு மக்கள் கிட்ட. அவருக்கு இருக்க செல்ஃப் டவுட் ஏன் கரூரில் அது மட்டும் நடந்தது அப்படிங்கிற செல்ஃப் டவுட். அவர் எங்கேயா செந்தில் பாலாஜி டிஎம்கேன்னு சொன்னாரா? இல்ல டைரக்டா குற்றம் சாட்டினாரா? இல்ல. நீங்க அதை டீகோட் பண்ணிக்கிறீங்க. இஃப் வாட் எவர் யூ டீகோட், வாட் எவர் ஐ டீகோட், வாட் எவர் மற்ற பொலிட்டிக்கல் லீடர் டீகோட் பண்றது அவருடைய தாட்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நம்ம டீகோட் பண்ணிக்கிறது. அவர் என்ன கிளாரிஃபை பண்றாரு? எங்கெங்கேயோ நான் மீட்டிங் நடத்தினேன், இங்க மட்டும் ஏன் இப்படி நடந்தது அப்படின்னா அதுக்கான பதில் வந்து யார் கொடுக்கணும்? கொடுப்பாங்க, மக்களுக்கு தெரியும்ன்றாரு. So as a political leader, he is raising a pertinent question which you may take it as a political question, I may take it as a lawful question. மக்கள் வந்து கான்ஸ்பிரசியா பார்க்கலாம், அது ஒருத்தர் ஒப்பீனியன். அது பட் அந்த ஒப்பீனியன் விஜய் அவர்கள் கொடுத்தாருங்கிறத நீங்க டீகோட் பண்ணலாம், நான் டீகோட் பண்ணலாம். பட் அவரு வந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காரு. பை த வே அந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணாருல்ல, எதுக்காக செந்தில் பாலாஜி அவர்கள் நேத்து பிரஸ் மீட் நடத்தி who is the authority to take up evidences? It is neither Vijay nor செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன ஜட்ஜா சொல்லுங்க? He is yet another politician. Yesterday he is convening a meeting. ஒரு எல்சிடி டிவியை போட்டுட்டு விஜய் அவர்களுடைய படம் போட்டிருக்காரு. பஸ்ல இருக்கிற மாதிரியும் கீழே வந்து இறந்து போனவங்களுடைய அந்த கார்ட்டூன் மாதிரி போட்டிருக்காரு. அந்த போட்டோ தேவையா? சொல்லுங்க, அந்த போட்டோ தேவையா? நீங்களே பாருங்க. அவர் வந்து இஸ் ரெப்ரசென்டிங் a ruling government. சிஎம் ரெப்ரசென்ட் பண்றாரு, சீஃப் மினிஸ்டர் ரெப்ரசென்ட் பண்றாரு. Where does he get that kind of a attitude?